ஆனா உங்க போட்டோ எல்லாம் போட்டு பண்ணுவாங்களாங்க. எவ்வளோ சீப். எவ்வளோ சீப்பு. சாரி. அது அப்படிதான். அது பயம்தான். நான் சொல்லட்டுமா தாத்தா? ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அ கேக்குதா? கேக்குது, பேசுங்க. ஆ. என்னதான் பேசினாலும், என்னதான் எவ்வளோ நேரம் அழுதாலும், அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. பட் வந்து இந்த ஃபன் மொமெண்ட்ஸ் அதெல்லாம் தான் வந்து பீப்பிள் வந்து ரிப்பீட் மோட்ல வந்து பார்ப்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அதனால தான் பிக் பாஸே வந்துட்டு லிட்ரலி அந்த லாஸ்ட் வீக் அவங்க பேசும்போது, அ அந்த அளவுக்கு அவர் வந்து பேசணும்னா, அந்த ஒரு மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும்னா, தே ஆர் ஆல்சோ டார்கெட்டிங் அ செட் ஆஃப் ஆடியன்ஸ் அந்த ப்ரோமோ இல்ல ஒரு ரீல் வர்றது வந்து ஒரு 1 மினிட் ரீல் வர்றது, அது ட்ரெண்ட் ஆகுறது, அதெல்லாம் தான் பிபி டீமுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சண்டை போட்டு அந்த மாஸ் மொமெண்ட் வந்துட்டு ஒரு 1 வீக் ட்ரெண்டா இருக்கும். அதுக்கு மேல தாங்காது. நான்லாம் இப்ப யூடியூப் போய் பார்க்கும்போது, சௌந்தர்யாவோட அந்த ஒரு ஃபன் மொமெண்ட்ஸ் மட்டுமே ரிப்பீட்டடா கன்டினியூஸா எனக்கு வந்துட்டே இருக்கு ஃபீட்ல. அந்த மாரி வேற எந்த கண்டஸ்டன்ட்க்குமே எனக்கு வர கிடையாது. அந்த அளவுக்கு அது ட்ரெண்டா இருக்கு. ஸோ வந்து அதெல்லாமே வந்து இவங்க கன்சிடர் பண்றாங்க. அ இதெல்லாம் பார்க்கும்போது, அது பிஆர தாண்டி இவங்களோட எஃபோர்ட் அதுக்கு வந்து பிபி டீமும் ஓரளவுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அண்ட் வந்து அந்த விதத்துல கண்டஸ்டன்ட்ஸுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு இன்செக்யூரிட்டி வர்றதுல தப்பு எதுவும் கிடையாது. அதனால அவங்க வந்து அத பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருக்காங்க. அம்மா அது இதுவும் உங்களால அந்த ஒரு ஃபன் மொமெண்ட் கிரியேட் பண்ண நீங்க முடியலைங்கிற வேற அந்த ஒரு நீங்க ஏதோ பெர்ஸ்பெக்டிவ்னா நான் ஜாலியா உட்காந்துருந்தேன். சரி ஏதோ மாத்தி சொல்ல போறாங்க, சாமியல் வச்சு செய்ய போறாருன்னு. இப்படி சப்புன்னு முடிச்சிட்டீங்க. போங்கம்மா. உங்கள மாரி சர்காஸ்டிக்கா எங்களால எல்லாம் பேச முடியாது தாத்தா. சர்க்காஸ்டிக் இல்லம்மா. நீங்க வேற யாரையாவது சப்போர்ட் பண்ணி நீங்க எதை தான் சொல்லுவீங்க. தலைவர். நீங்க எதா பேசுங்க தாத்தா. நல்லது பண்ணா நல்லா இருக்குன்னுவேன். தப்பு பண்ணா நான் சொல்லுவேன். இன்னைக்கு அந்த தேர்ட் ப்ரோமோல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த விஷயத்த நான் எரிச்சிட்டு போறேன்னு சொன்னது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப பாருங்க. இப்போ அந்த மாதிரி நல்லதா சொல்ல அந்த ப்ரோமோல எதுவுமே இல்லையே. நிறைய சிலருக்கு. ஆம். அப்போ அதுதான் எனக்குமே கோவம் வரும். அது ரொம்ப கோவம் வரும். ஏன்னா அது நெகட்டிவா தான் இருக்கு அவங்களுக்கு. அத வந்து போடுற பிபி டீம் பிக் பாஸ் ஷோவே வந்து பிஆரா நேத்து கொட்டி பணம் கொடுத்துட்டா அப்படின்றது விஜய் சேதுபதியே வாங்கிட்ட மாதிரி சொன்னாங்களே ஒரு இடத்துல சாச்சனா கிட்டக்க கை தட்டினாங்கன்னு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு, நிறைய இருக்கு. அதாவது வார்த்தைகளை சரியா யூஸ் பண்ணலன்னா அப்படி கூட மீனிங் எடுக்கலாம். போங்க நெக்ஸ்ட். ஆமா தாத்தா. எனக்குமே அது வந்து ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருந்துச்சு. ஏன்னா நானே வந்து அந்த வீக் தான் வந்து சௌந்தர்யா வந்து ரொம்ப வந்து நானே அடிச்சேன். அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுது, அப்படி இப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு. ஆ சொல்லிட்டு. அது உணர்ந்திருக்கா அப்படின்னு எனக்கு தெரியும். தோணும்போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த பொண்ணு. இல்லன்னா அந்த வார்த்தை அந்த இடத்துல வந்து அங்கிள் அங்கிள் உங்கள்ட்ட ஒரே ஒரு கொஸ்டின் நான் கேட்கணும். ஆக்சுவலி இந்த சனம் செட்டி இருக்காங்கல்ல, அவங்க அது எதுக்கு வேண்டாம், ப்ரோ அது வேண்டாம் ப்ரோ? மத்தவங்களை அது பத்தி வேண்டாம், அவங்க இல்லாத போது பேச வேண்டாம். பேச பிக் பாஸ் வேண்டாம். ஹவுஸ்ல ஆமா, இருந்து வெளில தானே இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பேஸுக்கு அழைச்சு நீங்க கேளுங்க. கட்டாயம் ஆக்சுவலா கட்டாயம் ஒரு விஷயம் கட்டாயம் அவங்க சொல்லுவாங்க. அது அவங்களுடைய டைம் லைன், அவங்களுடைய ட்விட்டர், அவங்களுடைய ரைட்ஸ், அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க. அது நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து போடுங்க உங்க டைம் லைன்ல. அதுவும் போய் ரீச் ஆகும். எந்த அளவுக்கு நெகட்டிவ் போய் ரீச் ஆகுதோ அதுக்கு மேல பாசிட்டிவ் போய் ரீச் ஆகும் ஆக்சுவலா. நிலா அண்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க, பேசுங்க. Hi everyone. Hello sir. Nice to speak to you also. Observations. This is like more than PR bashing. எல்லா இடத்துலயும் நடக்கிறத விட it is as a society how are we actually receiving this on a broader outcome அப்படின்னு நினைக்கும் போதே there are a few things that we are unwilling to accept. The society is not willing to accept women as they are. That is the truth. The true nature of every woman, no one is able to accept it. She can be anything, can be whoever she wants. The society still defines how women should be, how
the woman in the house should be, how the girl in the screen should be, how she should dress, what she should eat, how she should behave. And that is one of the main reasons they are unable to accept a participant like Soundarya. They are willing to say a person can be like Jacqueline, like Manjari. I'm proud of them for whatever strength that they show. ஆனா அவங்க சொல்றாங்க இதுதான் strength. When you go, will not accept, because there is more strength in remaining calm and more strength in finding joy than to fight back. You know, it is easy to get angry, it is easy to, you know, pull down your defenses, but it takes a lot of courage to stay quiet when people are instigating you, when people are threatening you. So அந்த மாதிரி இருக்கும்போது I think Soundarya is not just clever, she is mentally strong. Yes, of course she breaks, anyone will break. You know, and the contestants, more than the contestants being unwilling to accept her, as a society you're also reflecting that. Ipo in the PR bashing or whatever is happening on social media, it's so toxic only because of what is being reflected from the society into the television, or from the television into this. ஏன்னா முத்து ஒரு வாட்டி ஏதாவது ஒரு கவுண்டர் கொடுத்துட்டாரோ இல்லை நதீபா கவுண்டர் கொடுத்துட்டாரோ, you are you are promoting that ஒரு sentence, but you're not waiting for Soundarya's answer. அந்த ஒரு வேர்டு மட்டும் வரைக்கும் நீங்க வந்து கிளாப் பண்ணி you're promoting it so much. Thug life, thug அப்படின்லாம் சொல்றீங்க. பட் yesterday fat man, he is having, இது வந்து லைவ்ல தான் வந்துச்சு, 24/7ல தான் வந்துச்சு, 1 hour இதுல வரல. he is you know, he was talking about அறிவு சார்ந்த கலந்துரையாடல்ல நீங்க பங்கேற்கிறது இல்ல அப்படின்னு சொல்லும் போது, she is trying to give her response about why and what her game is. Her speech had so much clarity. And the clip நான் எங்கேயுமே வேற இடத்துல பார்க்கல. No, I don't know why nobody is promoting it. There was so much clarity in whatever, everything that she said. And this man was trying to திரும்ப திரும்ப மாத்தி பேச ட்ரை பண்றாரு. But she was very very clear and adamant. நான் இப்போ ஒரு பிளானோட வந்திருந்தேன்னா நான் 2 வீக்ஸ்லேயே வெளியில போயிருப்பேன். என்னோட என்ன நான் எல்லாத்துலேயும் முயற்சி எடுக்கிறேன். That is only me. இது பண்றேன், that is only me. And she is saying outside நான் வந்து ஒருத்தரை பிலீவ் பண்ணிடுவேன், inside I am unable to believe, you know, people just as they are, because எல்லாரும் கேமராக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து நான் ஃப்ரெண்டா நினைக்கிறேன் ஜாக்லினா, but I am unable to actually accept that friendship because I don't really know who she is outside. She is actually wearing a heart on her sleeve. She is speaking the truth. She is so brave and bold and she is correct in her words. ஆனா இதெல்லாம் யாரும், you're not talking about it. You're only talking about YouTube. அம்மா ஒரு நிமிஷமா, they are talking about it. You Yes, are sorry. grammatically wrong. Yeah, okay. Most people, other people, unlike a few others who are willing to accept. Yes, sir, I agree. So most people talk about it and they are unable to accept women the way they are. And that is one. The second reason I think is the fear of people in positions, people in power. People in power. A couple of times I've spoken about this, but I think this also should be, you know, looked at. You know the clout that this man has. You know the power that this man called Ravi has in that thing, and everyone is just falling to it. You don't have to accept. You might be enamored by him. He might come across as a very strong participant out his points, but then அது அவர் சொல்றது கரெக்டா தப்பான்னு டிசைட் பண்றதுக்கே வந்து they're taking time. இப்போ வந்து முத்து is also, you know, talking like he has been under the influence of Ravi. He actually put him through him under the bus. நேத்தெல்லாம் வந்து அவர் அப்படி சொல்லிட்டாருன்னா he is now talking, actually spoke for him, but he is playing a victim card there and saying எனக்கும் வந்து இது பண்ணாங்க அப்படி. All of this is unnecessary. Running in my head like Nadika that was only running in my head. You're just trying to propagate something that, you know, people don't believe in anymore. Ana ida kuda the you know, Muthu PRs and others who like him, they are still, you know, want to promote that. But yeah, who likes who is their choice. But don't pull down people just because you cannot. And that's the game that Soundarya has played. She has been honest to herself. Is told, he is staying true to that.
I don't want to pull people down and rise above them. என்னோட ஜேர்னி she is not saying நான் வின் பண்ண போறேன், இந்த ஜேர்னி என்னை எவ்வளோ தூரம் தூக்கிட்டு போவோம், இந்த ஜேர்னியில் நான் எவ்வளோ தூரம் போவேன். I want to see that. That is her game. And I think you should really appreciate that honesty that comes from her. And I think that's what makes her a strong contestant also. That's my thoughts. நல்ல தாட்ஸ், வெரி வெல் ஸ்போக்கன். அது வந்து சொசைட்டில ரிஃப்ளெக்ட் ஆகுது. விமனுக்கு எங்க வந்து தே ஆர் ரெஸ்பெக்டிங் விமன் இன் ஸ்பைட் ஆஃப் தேர் மதர், தேர் ஒய்ஃப், தேர் டாட்டர் ஆர் ஹூஎவர், ஆல் ஆஃப் சிஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் விமன் தானே. பட் அது ஒன்று இருக்கு, அந்த வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் மைண்ட்லயும் அப்படி இருக்கு. அதுக்கு அகேன்ஸ்டா இந்த ஷோ முழுக்க அதுக்கு அகேன்ஸ்டா தான் இருந்தது. எவ்ரி ஒன் ஆஃப் தெம் somewhere or the other they try to show their supremacy, and that is very disgusting ah irukku. But what to do, that is there in the society also. Another thing, இப்போ நீங்க சொல்லிட்டு வரீங்க முத்து நெகட்டிவா, அதாவது எனக்கு ஆச்சுன்னு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணாருன்னு, அது அப்பட்டமா அன்சிதா வாய்ஸ் கேட்டுது அப்படின்னு. பட் அந்த இடத்துல ஜாக் வந்து தைரியமா நின்று தடுத்தாங்களே, அதை நம்ம சொல்லணும். அது மட்டும் சொன்னா போதும். அதே மாதிரி சௌந்தர்யா வந்து சொன்னாங்களே, அதை நம்ம சொல்லணும். ஏன்னா இது வந்து இப்போ அவங்களுக்கு பாசிட்டிவா எதுவும் பேச முத்து ஆஃப் ஹிம்செல்ஃப் தான் சொல்லுவேன் ஆக்சுவலா. ஏன்னா அந்த இடத்துல வந்து வந்த உடனே ரவி இப்படி பண்ணணும்னா அவர் என்ன பண்ணிருக்கணும், யூ டோன்ட் டாக் அபவுட் அஸ். முதல் நாள் நைட் நம்ம எல்லாம் ஒத்துமையா இருப்போம்னு சொன்னாங்க இல்லையா, அப்ப இவங்க எல்லாம் பேசுற போது நீங்க பேசாதீங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தாருன்னா இட் வுட் ஹவ் பீன் வெரி நைஸ். இந்த ஸ்டேஜ்லயும் வந்துட்டு இவங்களை நேற்று சொன்னார் சௌந்தர்யா தான் அடி வாங்கினாங்க நிறையன்ட்டு. பட் இங்கேயும் வந்து மண்டே கழுவுற விஷயம், சார் அவர் கழுவினார் அப்படின்னு சொல்லியிருந்தா, எல்லாரையும் கழுவினார் சார் அவரு அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா கூட நல்லா இருக்கும். பட் அவருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கணுங்களா, இஸ் ஆல்சோ கண்டஸ்டன்ட், வின் பண்ணோன்னு தான் வராங்க எல்லாருமே, அவருக்கும் அது இருக்கு. அதனால அது கூட we can just leave it. ஆனா அதை தூக்கிட்டு அவங்க ப்ரொமோட் பண்ணா பரவாயில்ல. மற்றவங்க அப்படி பேசினதை வந்து திட்டுறது, கமெண்ட்ஸ் போடுறது, இதெல்லாம் பாக்குறப்போ அப்ப முத்து பண்றத நம்ம சொல்ல தூண்டுறாங்க. ஸோ அவங்க ஃபேன்ஸும் அவங்க பிஆர் ஃபேன்ஸ் எல்லாமே செய்யறாங்க எனக்கு தெரியல. எல்லாமே இவங்க பண்றது வந்து நம்மள வந்து அவங்க யார ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு அகேன்ஸ்டா போங்கன்னு திணிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில சாமியல் வந்து பேசிட்டு இருந்தாரு, ஐ ஹேட் அ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ், நான் அதனால தான் வாயே திறக்கல. நியூட்ரலா இருக்கிறவங்க இல்ல எது உண்மையா இருக்கோ அதை பார்த்துட்டு அப்படியே சொல்றவங்க, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அது. ஐ ஹேவ் ஆல் த ரைட் டு சே மை பெர்ஸ்பெக்டிவ். உங்களுக்கு உங்கால் சரின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் இருக்கும்போது, அவரு சரியில்லைன்னு நான் கூட சொல்லல, அடுத்தவங்க சரின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு பிடிக்கல, உடனே அவங்கள வந்து யூ டப் தம் அஸ் ஆல் சார்ட் ஆஃப் திங்ஸ். அவங்க ஃபேமிலியை திட்டுறது, அது பண்றதுன்னு, they hitting below the belt and a very cheap attitude. So this makes us believe. அப்ப இவரை வந்து இப்போ ஒரு பெரிய ஹீரோஸ் ஒரு 6 பேர் படம் ஒரே தியேட்டர்ல ஒரே ஸ்கிரீன்ல வந்துச்சுன்னா இங்க ஆயிட்டு இருக்குது. எதுவா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் இமேஜின் 6 படம் எல்லாமே வந்து 6 ஸ்கிரீன் 6 அந்த பிக்சர் மாதிரி போட்டு படம் ஒரு தியேட்டர்ல போட்டு 6 பேரோட ஃபேன்ஸை உள்ள விட்டா என்ன ஆகும்? அதுதான் பிக் பாஸ். That is the problem they are all creating. They are not just seeing it. Okay, you like someone, you're most welcome. Democratically go and vote. Talk good things about them. I'm telling this about all the fandoms, okay? Irrespective of anyone. இப்போ இருக்கிற 6 பேர் fandomஸே சொல்றேன். What they're doing is very wrong, but unfortunate. Thank you, Tata. Romal. Hi Sam bro, hi Tata, hi everyone. Tata, எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ இந்த பிஆர் பத்தி. ஓகே Tata, ஒரே நிமிஷம். கொஸ்டின் வந்து ரவி சார் அளவுக்கு வளர்த்தீங்கன்னா என் மண்டை குழம்பிடுது. ஏன்னா ஒரு வாரம் சின்ன கொஸ்டின் தான் Tata. சொல்லிடுறேன் முன்னாடி வார்னிங் எல்லாருக்கும், உங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே. ஷார்ட்டா சொல்லுங்க. தேங்க்யூ. நேற்று அந்த பிஆர் டாபிக் வந்துச்சுல தாத்தா, அது வந்து விஜய் ஹேண்டில் பண்ண விதம் வந்து ஒரு மாதிரி, இப்போ எனக்கு என்ன ஃபீல் இருந்துச்சுன்னா, அவர் ஒரு மாதிரி ட்ராக் பண்ணி ரொம்ப நேரம் எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு தாத்தா. இதே கமல் சார் இருந்திருந்தாருன்னா
2 மினிட்ஸ்லயே அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி, இப்போ வந்து விஜய் டிவி வந்து அது ஓகேன்ற மாரி தானே ஒரு இது இது பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. அப்போ வந்து அதுக்கான ஒருவேளை அவங்க ப்ரிப்பரேஷன்ல இல்லையோ, இந்த மாரி அந்த செக்மெண்ட்ல இந்த டாபிக் வரும்ன்ற மாரி ஒரு ப்ரிப்பரேஷன்ல இல்லையோ தாத்தா? ஏன்னா அவர் வந்து சொன்ன பதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காவே இல்லாத மாரி, கமல் சார் அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இது இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு தாத்தா. ஏன்னா தம்பி த்ரில்லிங் அதேதான் நீங்க பாருங்க பண்ணியிருக்காங்க போல. தம்பி தப்பா நினைக்காதீங்க. கமல் சார் திருப்பி ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்றீங்க. ஒரு ஷார்ட் ஓகே அண்ட் ஓகே ஸ்வீட்டா தாத்தா. இப்படி ஆச்சு இதாச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் தாத்தா கொஸ்டின், அவ்வளவுதான் இல்ல தாத்தா நான் கொஸ்டின். நான் நடுவில் வரலன்னா போயிட்டு இருப்பீங்க நீங்க. இது நம்ம எல்லாருமே கத்துக்கணும், தப்பா நினைக்காதீங்க. ஓகே ஓகே தாத்தா, we have to be இதுதான் கொஸ்டின் தாத்தா. we have to be precise and strong in what we are saying. வர வாரங்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறபடியால பிஆர்ன்றது உலகத்துல ப்ரொமோட் பண்றதுக்கு இட் இஸ் அலௌட் டோட்டலி. வெளியில இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் ஆல்சோ பிஆர் தான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. பிக் பாஸ் வந்து வர கண்டஸ்டன்ட் ஆர் ஃபேன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அவங்களுக்கெல்லாம் எந்த ரெகுலேஷன்ஸும் இல்லை. அதுதான் ப்ராப்ளம். ஸோ பிஆரை வந்து எப்படி வந்து ஒரு சேனல் உலகம் ஃபுல்லாவே எல்லா விஷயத்துக்கும் ஓகேயா இருக்கிற ஒரு லீகல் விஷயத்த ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட் தம் டு சே இது தப்புன்னு சொல்ல முடியாது. எஸ், தப்பா வந்து பிரயோகப்படுத்துறாங்களா, நெகட்டிவா பண்றாங்களா? எஸ், எல்லா ஃபேண்டமும் பண்றாங்க. நான் அது பிஆர்னு சொல்ல மாட்டேன். பிஆர் பணம் வாங்கிட்டு எங்கேயோ பிஆர்ல உட்காந்துருப்பான், அவன் வந்து சும்மா அதை எடுத்து எடுத்து போடுவான். ஓகே, ஆனா பண்றது வந்து ஃபேன்ஸ் தான். அப்படி இருக்கும்போது அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? யார் என்னன்னு தெரியுமா? மூஞ்சி இல்லாமல் முதுகெலும்பு இல்லாமல் இருக்கிறவங்க தான் இதை பெரும்பாலும் பண்றாங்க. ஆனா இப்போ வந்து இந்த சீசன்ல தெரியும், யாருன்னு தெரியும், ஒரு ரூம் போட்டு கேவலமா பேசுறாங்க. இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க. இத பத்தி இது அவங்களுக்கு அக்கறை இல்லை. பிஆர் அலௌடா? எஸ், இட் இஸ் அலௌட். இஸ் இட் லீகல்? எஸ், இட் இஸ் லீகல். இதனால ஒருத்தர் ஜெயிப்பாரா? முடியாது. அவங்க ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். சிம்பிள் அஸ் தட். அது அழகா சொன்னாரு. யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு. ஏன்னா விருந்தினரா வந்திருக்கிறாங்க, விசிட்டரா வந்திருக்கிறாங்க, வந்தவங்களை ரொம்ப போட்டு துவைக்க கூடாதுன்னு பண்ணார். ஆனா அங்கங்க பொடி வச்சு பேசினார். ஆக்சுவலா ஆக்சுவலா வந்து இதுக்கு எனக்கு தாத்தா சொன்னது ரொம்ப எக்ஸாக்டா கரெக்ட். கமல் சாருக்கும் விஜேஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது, அந்த டாபிக்கே இல்ல வேணாமே இல்ல கம்பேரிசன். கம்பேரிசன் பண்ணல. Samuel, oranges and apples not to be compared. Oranges orange. இல்ல தாத்தா, ஷோ பெர்ஸ்பெக்டிவ்ல தாத்தா, ஷோ பெர்ஸ்பெக்டிவ், நான் பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லல. ஆக்சுவலா கமல் சார் அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார். மக்கள் அந்த இப்ப உள்ள பேசிக்கிட்டு இருக்கும் போதே மக்கள் கிட்ட கை காமிச்சு பாருங்க, மக்கள் வந்து உங்களுக்கு வந்து எப்படி கிளாப் பண்றாங்க, மக்களுக்கு பிடிக்கலனா அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அடிக்கடி காமிப்பாரு. ஆனா சார் வந்து Samuel, விஜய் கல்யாணம் சார் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். உங்க அக்கா சமைக்கிறது பிடிக்குமா இல்ல ரெக்கார்டட் ரெண்டு பேர் சமைக்கிறதும் பிடிக்கும் சார். யாரோ ரெண்டு பேர் ஒருத்தர் தான் சொல்லணும். ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணுவீங்களா? இல்லங்க, அது அவங்கவங்க ஸ்டைல். ஓகே, ரெண்டு பேருமே அன்புல ஆமா தான் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் பத்தி பேச வேண்டாம். இது இந்த டைம்ல தேவையில்லை. வேற எவ்வளவோ பிரச்சனை. இல்ல நான் அத சொல்லல தாத்தா. அந்த சரி அப்படி பேசலன்னா அந்த பழைய ஹோஸ்ட் இந்த ஹோஸ்ட் வந்து மக்கள்னு சொல்லுவாரு, ஃபேன்ஸ்னு சொல்லுவாரு. அப்போ வந்து அவ்வளவுதான். எப்படி சொல்ல போறீங்க? எங்க மாமனாரோட பொண்ணும் எங்க மாமனார் பொண்ணோட நாத்தனார் இருந்தீங்களா? வேணாயா? இல்ல நான் அந்த ரெண்டு வேர்டு மட்டும் தான் தாத்தா சொல்றேன், ஹோஸ்ட் எல்லாம் கம்பேர் பண்ணல. ப்ரோ, அதே மாதிரி இன்னொரு ஆடட் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து நீங்க பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு மட்டும் தான் கிளாப்ஸ் வந்திருக்க மாதிரி இருந்திருக்கும். ஜாக்லினுக்குலாம் சரி ஆப்வியஸா அட்லீஸ்ட் ஒரு ஒரு 50 இருப்பாங்க, நம்ம ஜாக்லின் சௌந்தர்யா எல்லாருக்குமே. ஆனா 0% கிளாப்ஸ் இருக்க மாதிரி அப்படியே டெட் மியூட்டா இருந்துச்சு அவங்கள காட்டும் போது எல்லாமே நேத்து ஷோவை பொறுத்த இருக்கும். அது எப்படி தாத்தா ஆடியன்ஸ் போறாங்க, என்ன பேசிஸ்ல போறாங்க, எப்படி அது ஒரு மாதிரி மனிப்புலேட்டிவா இருந்த மாதிரி இருந்துச்சு தாத்தா நேத்து ஷோல. எங்க போன வாரம் ஜாக்குக்கு பட்டது வந்துச்சுன்னு இவங்க வருத்தப்பட்டாங்க, இந்த வாரம் இவங்களுக்கு வந்தது. எங்க ஓட்டு வருதா பாருங்க. கிளாப்ஸ் எல்லாம் வேணாங்க. ஏன்னா யார்
தான் வரப்போகுது. இதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் வி ஹேவ் டு வரி அபவுட் ஆல். ஓகே, ஓகே ஏங்க தாத்தா. உள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு முத்து சார், அதுல என்ன தப்பு? அவங்க கிளாப் அடிக்கிறாங்க. வந்தவங்கள முத்து சார் ஃபேன்ஸ் அதிகமா இருந்தா அவங்க கிளாப் அடிச்சா என்ன தப்பு? தப்பே இல்லை. போன வாரம் ஜாக்கு அடிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். கிளாப் பண்றதுல உள்ள சாம் வரவங்களை வந்து மொத்தமா இன்னும் யாரு என்ன இதெல்லாம் கேட்க முடியுமா? இல்ல கேட்டாலும் உண்மை வரப்போதா? எல்லா ஃபேன்ஸையும் தான் உள்ள அலோவ் பண்ணணும். ஒரு நாள் வந்து ஒருத்தரோட பர்டிகுலர் பர்சனோட ஃபேன்ஸ் அதிகமா இருந்தா அது வந்து சேனல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனா அதுக்கு வேற மாதிரி ஒரு சாயம் பூசி நெகட்டிவ் நரேட்டிவ் செட் பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு பயங்கர சிரிப்பு வந்துச்சு. ஆனா முகத்துல தெரியல சிரிப்பு. சாமுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே மைக்கா ஆன் ஆன் பண்ணிட்டு சிரிங்க சாமு. இல்ல தாத்தா, கிளாப்ஸ் நீங்க மத்தியானம் பண்றதுல இன்னைக்கு தப்பே இல்ல. காலையில் நடந்த கதை, உங்களுக்கு நடந்த கதை அதை சொன்னேன். ஓகே ஓகே. அததான் தாத்தா, கிளாப்ஸ் வர்றது பிரச்சனையே இல்ல தாத்தா. அந்த கிளாப்ஸ் வந்து அந்த வீக்கு வந்து அந்த கண்டஸ்டன்ட் ஏதாவது பண்ணி ஒரு சிங்க்ல போய் வந்துச்சு. எதுவுமே பண்ணாத கண்டஸ்டன்ட் ஜெயிக்க போறாங்கன்னு அவங்க சொல்றாங்களா, அதே நரேட்டிவ் தான் இது. ஆனா இது நம்ம அதான். சொன்னா அது தப்பாயிரும். கரெக்டா? அதுதான் அது. புரிஞ்சு பாருங்களேன். யூ ஆமா ஹேவ் டு தாத்தா. அண்டர்ஸ்டாண்ட். யூ ஷுட் நாட் பி கம்ப்ளைனிங் எனிமோர். நான் உங்க பேர் என்ன, சாச்சனாவா சுனிதாவா? புரிஞ்சிடுச்சுன்னா புரிஞ்சுதுன்னு விட்டுருணும், அவ்வளவுதான். ஏன்னா தட்ஸ் இட். அவங்க வந்து irrespective ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் கண்மூடித்தனமாக வந்து அப்படிதான். இந்த இதுதான். காதல் பண்ணிட்டு இருக்கும்போது எது பண்ணாலும் கரெக்டா இருக்கும். அதே கல்யாணம் ஆன அடுத்த நாளா இருக்கும் பாருங்க சண்டை, ஏன் அன்னைக்கு நான் அப்படி பண்ண நீ இப்படி மாத்தினேன். அதுதான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறும். இப்ப காதல்ல இருக்காங்க அந்த அந்த கண்டஸ்டன்ஸ் மேல, அதனால அவங்க எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும் எல்லாருக்கும். இது ரெண்டுத்தையும் மீறி காதல் இல்லாம சொசைட்டி கண்ணோட்டத்துல ஒரு நார்மல் ஆடியன்ஸா இல்ல ஒரு ரிவ்யூ பண்றதுக்காக பாக்குறப்போ யாரையும் சாராம நாங்க பார்த்து சொல்றது இருக்கு பாருங்க, அதுதான் சரி அடி வாங்குது. எங்களை தான் போட்டு அடிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, உள்ளதை உள்ளபடி பார்த்ததை பார்த்தபடி சொல்லிடுறோம். அது எங்க பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, அது பெரும்பாலானவங்க பிடிச்சவங்க வந்து பார்க்கறாங்க. பிடிக்கலன்னா பார்க்காத போங்க. வந்துட்டு எதுக்கு ஸ்டமக் பர்னிங் ஜெலுசில் ஃபேக்டரியா வச்சிருக்கிறேன் நான் என்கிட்ட வரதுக்கு? இப்ப தமிழரசன் அன்றை சொல்லிட்டார். சுரேஷ் சார், எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஷின்ஸ் தான். இப்போ இப்போ சௌந்தர்யா அவங்க மேம் வந்து அவங்க உள்ள பேசுறது என்னோட பார்வையில நிறைய இது வெளியில ஒரு காமன், இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா காமன், ஒரு காமன் மேனு ஒரு பிக் கான்வர்சேஷன்ல நடந்துட்டு இருக்கும்போது உள்ள என்ன ஃபீல் பண்ணி ஒரு கருத்து சொல்லுவாங்களோ, இல்லை ஒரு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும்போது வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்தை அந்த வேர்டை எக்ஸாக்டா அவங்க சொல்றாங்க. டயலாக் பேசி ஒரு கத்தி அங்க போய் குதிச்சு இங்க போய் குதிச்சு அங்க எழுந்து இங்க எழுந்து பண்றத ஒரே லுக்ல ஆன்சர் பண்ணிடுறாங்க. அது அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. தே வாண்ட் டு வேஜ் எ வார். அந்த வாருக்கு வந்து இடம் கொடுக்காம டோன்ட் கேர் மாஸ்டர், நீ கேடு கட்டி இருக்குமலைச்சு அப்படி ஒரு பார்வை ஒண்ணு. அது இரிட்டேட்டிங். எனக்கு இந்த இந்த நரேட்டிவே புரியல முதல்ல இருந்து. அவங்க பாக்குறது எங்களுக்கு இரிட்டேட் பண்றதுக்கு தானே பாக்குறோம். நீ பேசுறது 108 பேசுறது எங்களுக்கு இரிட்டேட் ஆகாதா? அதுக்கு பதில் இதுதான். இது சிம்பிளா எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாம எவ்வளோ அப்ரிஷியேட் ஆச்சு. காமா உட்காந்து வர்ஷினிக்கு எவ்வளோ ட்ரிகர் பண்ண பார்த்துச்சு. என்ன நீட்டா ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சோஃபால உட்காந்து. அப்போ ரவி சாரால வாயே திறக்க முடியலையே. ஸோ இந்த இது வந்து அவங்களோட ஸ்டைல் ஆஃப் டூயிங் திங்ஸ். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இது வந்து தேங்க்ஸ் சார். இதையே தப்புன்றாங்களே. அப்ப என்ன பண்றது? அப்போ பக்கமா டயலாக் பேசுறது தப்புன்னு நம்ம சொல்லலாமா? அது அவர் ஸ்டைலு, அதை நம்ம சொல்லல. நம்ம அதை வந்து அவரோட விஷயம் விடுறோம்ல, அதுதான் அவங்களுக்கு வந்து தப்பு. நீங்க அதை பிரைஸ் பண்ணுங்க, இவங்களை திட்டுங்கன்னா who are you to tell me what I am supposed to do? You do what you want to do. Don't come and sit in my back and tell me what I am supposed to do.
அதே மாதிரி நேற்று இன்னொன்று தான் சார், பேட்ஸ்மேன் சாருக்கும் அவர் வந்து சௌந்தர்யா ஆல்மோஸ்ட் புரிஞ்சு வச்சிருக்காரு. அவரும் வந்து முத்து சார் மாதிரியே ஒரு ஃபேரா தான் பார்க்குறாரு. அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து அவர் கேட்பாரு அவரே ஓப்பனா, எனக்கு என்னை யாராவது முத்துக்கு சப்போர்ட் மாதிரி தெரியுதான்னு கேட்பாரு. ஜாக்லின் வந்து ஆமா நீங்க முத்துக்கு சப்போர்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க எல்லாமே சொல்லுவாங்க. சவுண்டு கிட்ட கேட்கும் போது அவங்க நியூட்ரல்னு சொல்லுவாங்க. நியூட்ரலா தான் எனக்கு தெரியும். அப்போ அவர் கேட்பாரு சிரிச்சிங்கன்னே, இதுல சொல்லணும்னு நினைச்சாங்களோ அதை அங்க வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த இதுல சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர் ஃபேஸ் அப்போ அவர்கிட்ட காட்டினாங்க க்ளோஸ் அப்ல. அவர் நம்ம கேட்டும் இது அங்க பண்ணி இங்க சொன்னது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் எங்க சொன்னா கரெக்டா மக்களுக்கு போகுமோ அந்த இடத்த சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஆனா அதை ரவி சார் எப்படி சொல்றாருன்னா, நீ முக்கியமான கான்வர்சேஷன் பேசவே இல்லைங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்தாரு அப்படிதாங்க சார். பண்ணுவாரு. ஏன்னா அவர் யாரை ஃபாலோ பண்றாரோ அவர் வந்து கேப்டன்சில அப்படிதானே பண்ணாரு. என்னை பத்தி எல்லாம் சொல்லுங்க, ஏன்னா அங்க போய் சொல்லிட்டு போறாங்க, முன்னாடியே தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ப்ரிப்பேர் ஆனோன்ட்டு. ஸோ பாம்பின் கால் பாம்பரியும். தாத்தா அந்த கிளிப்பிங் ஒன்று திரும்பி ஆட் பண்ணியிருந்தாங்கல்ல நேற்று 1 hour எபிசோட்ல, அது பாத்தீங்களா தாத்தா? இல்லையேப்பா, என்ன கிளிப்பிங்? ஆக்சுவலா நைட்டு வந்து ரவி சார், முத்து இவங்க எல்லாம் பேசிட்டு கரெக்டா நம்மளுக்கு ஸ்பேஸ்ல பேசுறது, வெளியில நான் பேசினா ஒரு கூட்டமே இப்படி போய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு நேற்று. அது எங்கேயாவது இருக்கா அந்த கிளிப்பிங்? எனக்கு கொஞ்சம் டிஎம் பண்ணுங்க. நான் பண்றேன் தாத்தா, நான் டிஎம் பண்றேன். அது ஃபர்ஸ்ட் இல்ல வரும்போது மேல வரல. கூட மேல கூட டேக் பண்ணி விடுங்க ரசிகன். நான் பண்றேன் மேல நான் டேக் பண்றேன். சாம் ப்ரோ யாருக்கா கோர்ஸ் கொடுங்க, ரஷின் ப்ரோல மேஜிக் உங்களுக்கு. ஓகே. இப்போ பெஸ்ட் ஜோக் ரசிகன் இருக்காரு, சாமியல் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கீங்க. நான் இல்லையே, நான் எல்லாரையும் பாரபட்சம் இல்லாம தான் பார்த்துட்டு இருக்கிறேன். பட் ஒருத்தர் பண்றப்போ ரசிச்சா அது தப்பா? இப்போ முத்து வந்து டப்புன்னு அன்னைக்கு கொடுத்தாரு, இன்னுமா காலேஜ் படிக்கிறீங்கன்னு அருணவுக்கு, அதையும் நான் சிரிச்சேன், ரசிச்சேன். ஸோ இவங்க பண்ற வேலையில அவங்க யாரை சப்போர்ட் பண்ணி நம்மளை அடிக்கிறாங்களோ அவங்கள ரசிக்க கூட கூடாதுன்னு சொல்றாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. பார்க்க மாட்டாங்க சார் அந்த இடத்துல. பொதுவா பேசும்போது எல்லார பத்தியும் நீங்க பேசுறீங்க, கரெக்டா பேசுறீங்க. எங்க தண்ணியிலேருந்து பால் எடுக்கிறதுக்கு அவங்களாம் என்ன அண்ணன் பறவையா? பாலை பார்த்து தண்ணின்னு சொல்றாங்க, தண்ணியை பார்த்து பாலுன்றாங்க. நம்ம என்ன பண்றது? பாலும் இருக்கு, தண்ணியும் இருக்குது, அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சரி சார், ஒரே ஒரு நிமிஷம் தமிழ்ல ஓகே தாத்தா. ஓகே எம்என்எஸ் ப்ரோ பேசுங்க ப்ரோ. தேங்க்யூ ஆல். அண்ட் ஆயிட்டா சார், ஓகே அவர் போயிட்டாரு. எனிவே, வருவாரு திரும்பி வருவாரு. ஸோ அதான் நான் வந்துட்டு ஜஸ்ட் இந்த பிஆர் டாபிக் பற்றி பேசிட்டு இருந்தோம். நிறைய குரூப்ஸில் போய் பார்க்கும்போது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமாத் ப்ரோ நேற்று ரிவ்யூவில் சொல்லியிருப்பாரு, யாராவது கேட்கலாம் போய் கேளுங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் நம்புறது என்னன்னா இமாத் ப்ரோ தாத்தா மட்டும்தான் நியூட்ரலாக இருக்காங்க. எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டும் சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு அந்தந்த. ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க 2 பேர் ரிவ்யூ பார்க்கறதுல தப்பே கிடையாதுன்றதால நான் இப்போ சொல்றேன். இமாத் ப்ரோ நான் பார்த்தேன், தாத்தா அது இன்னும் பார்க்க போறேன். ஸோ இமாத் ப்ரோ பார்க்கலன்னா போய் பாருங்க, கிளியரா சொல்லியிருப்பார் நேற்று நடத்த எல்லா விஷயத்துக்கும். என்னன்னா பிஆர்னா என்ன, பிஆர் பாட்ஸ்னா என்ன, பிஆர் பாட்ஸ் யார் வச்சிருந்தா, பிஆர் யார் வச்சிருந்தா, எல்லாமே தாத்தா சொன்னதுதான். பிஆர் வச்சு தப்பே கிடையாது, பிஆர்ன்றது ஒரு தப்பே கிடையாது. எல்லா ஊர்ல எல்லாமே பண்றாங்க, பிஆர்ன்றது எல்லாமே நடக்குது. ஸோ அதை பத்தி கிளியரா சொல்லியிருப்பா, யாராவது போய் பாருங்க. ஓட்டிங் நம்பர்ஸ் அந்த பேசிட்டு இருந்தீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இந்த மாதிரி நல்லா ஃபாண்ட் நல்லா போட்டு நம்பர் கரெக்டாக போட்டு பண்ற மாதிரி அதை நம்ம சர்க்குலேட் பண்ணுவோம். அது ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு பீப்புள் ஆர் ஜஸ்ட் ரீட்வீட்டிங் த ஓட்டிங் நம்பர் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு முத்து ஃபேன் பேஸோ யாரோ ஒருத்தர், நம்ம பேர் சொல்லலாம் தெரியல, பட் யாரோ அதாவது முத்துவோட நம்பரே போட்டு வேற ஒரு ஆள் நம்பர் மாதிரி போட்டு ஒரு ப்ரொபகண்டா பண்ணியிருந்தாங்க. அது வந்துட்டு ரொம்ப தப்பு ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி நம்ம ரீட்வீட் பண்ணும்போது நம்ம சவுண்டோட நம்பரான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீட்வீட் பண்ணுங்க. அந்த நம்பர்ஸ் மட்டும் நான் சொல்றது. ஏன்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட் லைக் நம்ம அவசரத்தில் ரீட்வீட் பண்ணும் போதோ இல்லை லைக் பண்ணும் போதோ அந்த நம்பரை ஒரு வாட்டி நம்ம கன்ஃபார்ம் எல்லாம் 4 மொபைல சேவ் பண்ணிருக்கேன். என்கிட்ட 3 மொபைல் நம்பருக்கு நான் 3 சேவ் பண்ணிருக்கேன். ஒரே நிமிஷம் அதுக்கு சொல்லிடுறேன் ப்ரோ. அது என்னன்னா நீங்க செக் பண்ணும்போது இப்ப எல்லாருக்கிட்டுமே ட்ரூ கலர் இருக்கு, அதுல சௌந்தர்யா பிக் பாஸ்னே வருது. ஓகேவா? அது ஒரு தடவை மட்டும் செக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. ஓகே, மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டாக தான் பண்றோம். இவங்க எம்என்எஸ் ப்ரோ சொன்னது எனக்கு
அதாவது முத்துவோட போட்டோ போட்டு சௌந்தர்யா போட்டோ போட்டு முத்துவோட நம்பரை தூக்கி அதுல இது பண்ணி இது பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப சீப்பான வேலை அவங்க பண்ணிட்டு இருக்குது. அதை தான் இது பண்ண சொன்னேன். எம்என்எஸ் ப்ரோ பேசுங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் அந்த சொன்னேன். மாதிரி யாராவது கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா, இப்போ போஸ்ட் போட்டு மாத்தி போட்டிருந்தாங்கன்னா நீங்க அதை கோட் பண்ணி இல்லைன்னா கமெண்ட்ல போயிட்டு சௌந்தர்யாவோட ஓட்டிங் போஸ்ட் வந்து போட்டுட்டு வந்துருங்க. டெஃபினெட்லி we will do. Yeah, we will do. ஸோ அது ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஃபுல்லா வந்துட்டு நம்ம சௌந்தர்யா அப்லிஃப்ட் பண்ணி அந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் போடுறோம். பட் இந்த ஃபேன் ஃபைட்டிங் வேணாம்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்ல கூட நான் என்ன ஃபாலோ பண்ண யாரோ ஒருத்தரை பார்த்தேன், நம்ம ஒன் ஆஃப் சௌந்தர்யா ஃபாலோவர்ஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்ன கமெண்ட் போட்டாலும் அதுக்கு வந்து ஓட் ஃபார் சௌந்தர்யா அந்த பிக்சரை போட்டு வந்துடுறாங்க, போயிட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல இதுன்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம போயிட்டு ஓகே நம்மளுக்கு ஏதாவது அது நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு கோவம் இருந்தா அந்த கோவத்தை கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இல்ல கொஞ்சம் மூச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வந்தல நம்ம நெகட்டிவா பேச வேண்டாம் யாரையும். ஸோ நம்ம வந்து நம்ம சௌந்தர்யா மாதிரி நம்ம நல்லதே பண்ணிட்டு போவோம், நம்ம வந்து யாரையும் இது பண்ண வேணாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட பேசணும், தாத்தா போயிட்டாரு. ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வேற ஏதாவது இருந்தா நான் அப்புறம் சொல்றேன். என்ன லிஸ்ட்ல மாத்தணும்னா மாத்திக்கோங்க. தேங்க்யூ. ஓகே ப்ரோ. ஓகே வருவார் தாத்தா வருவார்.